Realme P3 5G 15000க்குள்ள இதுதான் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி மொபைல் ஃபோன், இதுதான் பெஸ்ட் கேமிங் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. நிஜமாலுமே இந்த மொபைல் ஃபோன் 15000க்குள்ள வாங்குறதுக்கு ஒர்த்தா இல்லையா, அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது நம்ம சேனல்ல எப்பயுமே பண்ற மாதிரி இது ஹானஸ்டான ரிவ்யூ தான். நானே பர்ச்சேஸ் பண்ணி நானா தான் ரிவ்யூ போடுறேன். எப்பயும் போல நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தான் இந்த மொபைல் ஃபோனே சேல் பண்ண போறேன். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. எல்லாருமே இந்த ரிவ்யூவில் என்ன ஃபஸ்ட்டு எதிர்பார்ப்பீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ். அதனால் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்லேருந்தே போகலாம். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் ஸ்னாப்ட்ராகனோட 6th Gen 4 ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசர்னு கேட்டால் ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசர்லாம் கிடையாது. இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க CMF ஃபோன் ஒன்றா இருக்கட்டும், Vivo T4X இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட சேமான பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா ஆர்டிட் ஸ்கோரில் செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட 6,99,000 தான் இதோட ஸ்கோர் வந்திருந்தது. CMF ஃபோன் ஒன்றும் கிட்டத்தட்ட சேம் இதே ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்கோர் தான் கிடைச்சது. ஆனால் Vivo T4X பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஸ்கோர் கிடைச்சிருக்கும். ஆனால் இவங்க அஷூர் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா 7,50,000க்கு மேலே ஸ்கோர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் 2 டைம்களும் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 6,90,000 வரைக்கும் தான் ஸ்கோர் கிடைச்சது. இது ரொம்ப மோசமான ஸ்கோரான்னு கேட்டால் மோசமான ஸ்கோர்லாம் கிடையாது. இந்த பிரைஸ் ரேஞ்சில் எல்லா மொபைல் ஃபோனுமே கிட்டத்தட்ட இந்த ஸ்கோர் லெவலில் தான் இருக்குது. அதனால இது ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் தான். அடுத்து 3D மார்க் பெஞ்ச் மார்க்கில் ரன் பண்ணி பார்த்தேன். 3D மார்க் பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்கோருக்கும் லோ ஸ்கோருக்கும் இடையில உள்ள கேப் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது. அது இந்த மொபைல் ஃபோனுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஹை ஸ்கோரோட லோ ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இதோட ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம் வரும். ஆனால் இந்த மொபைல் ஃபோனில் கிட்டத்தட்ட எனக்கு 98% அதில் ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் கிடைச்சது. இது இந்த மொபைல் ஃபோனுக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்ல முடியும். ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு மொபைல் ஃபோனில் இந்த த்ராட்லிங்கிறது இந்த பிரச்சனை எல்லாம் அதிகமாக இருக்க போகிறது கிடையாது. இந்த செக்லாம் பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ஆண்ட்ராய்டு பெஞ்ச் மார்க்கில் ரன் பண்ணி பார்த்தேன். அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மொபைல் ஃபோன் கொஞ்சம் வார்மாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணும்போது மொபைல் ஃபோன் அந்த டெஸ்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. இடையிலேயே டெம்பரேச்சர் இஸ் ஹை அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த டெஸ்ட் க்ளோஸ் ஆயிருச்சு. அடுத்து 2-3 டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி தான் எனக்கு ரிசல்ட் கிடைச்சது. அந்த அளவுக்கு இதில் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணதான் கேட்டால் கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ இருக்க தான் செய்யுது. ரொம்பலாம் கிடையாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் அந்த மொபைல் ஃபோன் கொஞ்சம் ஹீட் ஆகுது. சரி, இதெல்லாம் ஓகே, ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மொபைல் ஃபோனில் PUBG இருக்கட்டும், கால் ஆஃப் டியூட்டியாக இருக்கட்டும், ஜென்சன் இம்பாக்ட் எல்லா கேமிங்ஸுமே இதில் ப்ளே பண்ணி பார்த்தேன். ப்ளே பண்ணி பார்த்த வரைக்குமே PUBGல அவங்க ரியல்மி சைட்லேருந்து அஷ்யூர் பண்ணுறது 90 FPS வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அஷ்யூர் பண்ணுறாங்க. நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது இதில் 90 FPS என்னால் அச்சீவ் பண்ண முடியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 69 FPSலேருந்து 70 FPS வரைக்கும் எனக்கு PUBGயில் கிடைச்சது. இது நல்ல FPSன்னு கேட்டால் இது ஓரளவுக்கு நல்ல FPS தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பர்ச்சேஸ் பண்ணும்போது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எந்த மொபைல் ஃபோனும் கேமிங்கில் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காது. ஆனால் இதில் FPS எங்கேயுமே ட்ராப் ஆகவே இல்லை, நல்லா ஸ்டேபிளாகவே ரன் ஆனிச்சு. கேமிங் ப்ளே பண்ணுறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த லேக் ஆகிறது இந்த ஃபீலிங்ஸ் எதுவுமே எனக்கு கிடையாது. கேமிங் ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே ரன் ஆனது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே நான் கேம் ப்ளே பண்ணி பார்த்தேன். நல்ல ரிசல்ட் தான் எனக்கு கிடைச்சது. அதே மாதிரி எல்லா அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பார்த்தேன். ஒரு அப்ளிகேஷனும் பேக்ரவுண்டில் ரன் ஆகி எல்லா அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி ஹேங் ஆகிறது லாக் ஆகிற ஃபீல்லாம் எங்கேயுமே எனக்கு கிடையாது. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் நோட் பண்ணேன், கேமரா வந்து லாக் ஆனிச்சு. அதை நம்ம கேமரா பற்றி பேசும்போது அதில் பேசலாம். இப்போதைக்கு இதில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சில் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு, நல்லா ஸ்டேபிளாகவே இருக்குது. ஹீட்டிங் இஷ்யூ லைட்டாக இதில் இருக்க தான் செய்யுது. ஆனால் ரொம்ப அதிகமாலாம் கிடையாது. ஆனால் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. அடுத்தது இந்த மொபைல் ஃபோனோட டிசைனை பற்றி பார்க்கலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் ஃபோன் டிசைன் எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மொபைல் ஃபோன் வந்து ஒரு கிரே கலர், ஆனால் இது நேரில் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு ப்ரௌன் கலராக தான் தெரியுது. இருந்தாலுமே இந்த கலர் கொஞ்சம் யூனிக்காக நல்லாவே இருக்குது. இதோட டிசைனுமே எப்பவும் போல இருக்க ஒரு மாதிரி டிசைன் தான். ஆனால் இந்த டிசைன் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, ரொம்ப மோசமான ஒரு டிசைன்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வச்சுக்கிற எல்லா மொபைல் ஃபோனும் கிட்டத்தட்ட சேம் டிசைனில் தான் இருக்குது. அடுத்து இதோட பில்டு குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே நல்ல ஒரு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டெடி மெட்டீரியலாக இருக்குது. ஃபோன் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்குமே நல்ல ஸ்டெடியாக தான் இருக்குது. இந்த பிரைஸ் ரேஞ்சில் மேக்ஸிமான மொபைல் ஃபோனில் உங்களுக்கு IP69 கிடைக்காது. ஆனால் இதில் IP69 எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓவராலாக டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 inch ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 120 Hz டிஸ்பிளே, 2000 nits வரைக்கும் பிரைட்னஸ் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் அவுட்டோராக இருக்கட்டும், இன்டோராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு பிரைட்னஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. நல்ல ஒரு பிரைட்டான ஒரு டிஸ்பிளே தான் இது. அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கும் எந்த இஷ்யூமே நான் ஃபேஸ் பண்ணவே இல்லை. அதுலேயுமே நல்லா பிரைட்டாக தான் இருந்தது. இப்போ இவ்வளோ லைட்ஸ்லையுமே உங்களுக்கு பிரைட்னஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, உங்களுக்கு நல்லா நோட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளே, நல்ல ஒரு
கிறிஸ்பான டிஸ்பிளே. கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. பிளாக் எல்லாம் ரொம்ப அழகாவே தெரியுதுன்னு தான் சொல்ல முடியும். நீங்க மூவிஸ் பார்க்கறா இருந்தாலும் யூடியூப்ல வீடியோஸ் பார்க்கறா இருந்தாலும் எல்லாத்துக்குமே இந்த டிஸ்பிளே ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்து இதோட ஸ்பீக்கர் அண்ட் சவுண்ட் குவாலிட்டி பத்தி பார்க்கலாம். சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சவுண்ட் குவாலிட்டி வந்து ஓகே நல்லா தான் இருக்குது. ரொம்ப பேஸ் ஓரியன்டான ஸ்பீக்கர்லாம் கிடையாது. ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற லெவலுக்கு தான் இருக்குது. டிஸ்பிளே அளவுக்கு ரொம்ப சூப்பர் கிடையாது. ஆனா இந்த டிஸ்பிளேக்கும் ஸ்பீக்கருக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன் தான். பாட்டு கேட்கறதா இருந்தாலும் மூவிஸ் பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்குது. வாய்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப கிறிஸ்பா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஆனா நீங்க ஃபுல் வால்யூம்ல வச்சு பார்க்கும்போது கூட எந்த டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே ஃபீல் பண்ணவே இல்லை. அதை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு நல்ல ஸ்பீக்கர் தான். ஓவராலா பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அண்ட் ஸ்பீக்கர் நல்லா தான் இருக்குது. ரொம்ப சூப்பர் கிடையாது. டிஸ்பிளே அளவுக்கு ஸ்பீக்கர் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அடுத்தது இதோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ். கேமரா பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு கேமரா தான். 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது உள்ளது 2 மெகாபிக்சல் டெப்த் கேமரா. அது எதுக்கும் யூஸ் ஆக போறது இல்லை. அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 50 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த 50 மெகாபிக்சல் கேமரா ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா நான் கேமராஸ்ல டே லைஃப்ல எடுத்து பார்க்கும்போது வெளிச்சத்தில் ரொம்ப நல்ல பிக்சர்ஸ் தான் தருது. அது மட்டும் இல்லாமல் டைனாமிக் ரேஞ்செலாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நல்லாவே மேனேஜ் பண்ணுதுன்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் எடுக்கிற பிக்சர்ஸில் இருக்க கலர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே கலர்ஸ் கொஞ்சம் ரொம்ப அக்யூரேட்டெல்லாம் இல்லை. ஓரளவுக்கு அக்யூரேட்டாக தான் இருக்குது. ஆனால் நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன். அந்த அளவுக்கு கிடையாது. இருந்தாலுமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த அளவு கேமரா பண்ணுறது எனக்கு பெரிய விஷயமா தான் தெரிஞ்சது. ஏன்னா பிரைமரி கேமரா ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. போர்ட்ரேட் ஷாட்டாக இருக்கட்டும் எட்ஜ் டிடெக்ஷன்லேருந்து எல்லாமே நல்லா இருந்தது. நீங்கள் ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஆகி கிடைக்கிற இமேஜ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் அப்படியே கூட சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணலாம். இந்த ப்ரைஸிங்கில் இருக்க மொபைல் ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதோட கேமராஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் எங்கே இது அடிவாங்குன்னு பார்த்தீங்கன்னா லோ லைட்டில் தான். லோ லைட் வந்து அந்த அளவுக்குலாம் நல்லா இல்லை. நீங்க 30,000க்கு மேல மொபைல் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணாலே லோ லைட் அந்த அளவுக்கு நல்லா இருக்கிறது கிடையாது. அதனால இந்த மொபைல் ஃபோன்ல அது ரொம்ப பெரிய ஒரு குறையா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மொபைல் ஃபோன் வந்து கிட்டத்தட்ட கேமிங்கை தான் ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்ணிருக்காங்க. பிங்கிற சீரிஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் சீரிஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ரியல்மி சைட்ல இருந்து சொல்றாங்க. ஆனாலும் இந்த கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. நான் ஓஹோ சூப்பர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லல. ஆனா கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இந்த பிரைஸ் ரேஞ்சில் நல்லாவே இருக்குது. பிரைமரி கேமரா ஒயிட் ஆங்கிள் ஒன்று கொடுத்துருக்கலாம். ஒயிட் ஆங்கிள் ஆனால் இந்த பிரைஸ் ரேஞ்சில் மேக்ஸிமம் ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் எல்லாம் எந்த மொபைல் ஃபோன்லேயும் கொடுக்கல. அதிகமான மொபைல் ஃபோன்ஸ்லாம் அது கிடையவே கிடையாது. அதனால அது பெரிய குறைய சொல்ல முடியாது. ஆனால் ஒயிட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்கலாம். அது கொடுக்காம விட்டுருக்காங்க. அதே மாதிரி வீடியோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 4K 30 fps வரைக்கும் உங்களால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். பேக்கில் ஃப்ரண்ட்ல 1080p 30 fpsல மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆனால் வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்டால் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப சூப்பரெல்லாம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் OS சப்போர்ட் எதுவுமே கிடையாது. அதனால ஃபுட்டேஜ் அந்த அளவுக்கு ஸ்டேபிளாலாம் இல்லை. எடுக்கிற ஃபுட்டேஜ் வந்து ஓரளவுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அவ்வளோதானே தவிர ரொம்ப கிறிஸ்பாவோ ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பண்ணியிருக்கலாம் வீடியோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் ஃபோட்டோஸ் பொறுத்த வரைக்கும் கேமரா ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஃப்ரண்ட் செல்ஃபியும் அப்படி தான். செல்ஃபி கேமராஸ் ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. வீடியோக்கு ஓகேவாக இருக்கு. ரொம்ப சூப்பர்லாம் கிடையாது. அடுத்து இதோட சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ரியல்மி UA 6ல் Android 15 மேலே ரன் ஆகுது. இந்த UI பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஃப்ளூயிடாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல லாகெல்லாம் நான் எதுவுமே ஃபேஸ் பண்ணல. ஒரு அப்ளிகேஷன் மூவ் ஆகிற அனிமேஷனாக இருக்கட்டும் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் அனிமேஷனாக இருக்கட்டும் எந்த லாகும் இல்லாமல் ஸ்மூத்தாகவே ஓப்பன் ஆகுது, ஸ்மூத்தாகவே க்ளோஸ் ஆகுது. ஆனால் எக்கச்சக்க ப்ளோட்வேர் இருக்குது. அதிகமான ப்ளோட்வேர் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் ரியல்மி மொபைல் ஃபோன்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இவ்வளோ ப்ளோட்வேர் கிடையாது. இதில் ரொம்ப அதிகமாகவே இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. அது ஏன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ ப்ளோட்வேர் அள்ளி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய ப்ளோட்வேர் இருக்குது. ஆனால் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு UI ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது. சாஃப்ட்வேரில் ரொம்ப பெரிய குறையெல்லாம் நான் எதுவுமே நோட் பண்ணவே இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கேமரா UIயில் சில லேக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நான் 4Kல ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த லேகை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி சில டைம் ஃபோட்டோஸ் எடுக்கும் போதும் கேமரா UIயில் மட்டும் நான் அதிகமான லேக் ஃபேஸ் பண்ணேன். அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது மேக்ஸிமம் சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க, வாய்ப்பு இருக்குது. ஆனால் கேமரா UI கொஞ்சம் லேக் ஆகுது. அது மட்டும் தான் இதில் எனக்கு ஒரு மைனஸாக தெரிஞ்சது. மற்றபடி சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி ஸ்டோரேஜ் அண்ட் நெட்வொர்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டோரேஜில் வந்து இது வந்து 6GB வெர்ஷன் தான். இது 6GB 128GB வெர்ஷன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. UFS 3.1லாம் கிடையாது. ஆனால் இதே செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிருக்க Vivo T4Xலாம் UFS 3.1 சப்போர்ட்லாம் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு வந்து இதை விட கொஞ்சம் பெட்டராகவே கிடைக்கும். அதே மாதிரி நெட்வொர்க்ஸ்லையும் நான் ஜியோ அண்ட் ஏர்டெல் ரெண்டுமே யூஸ் பண்ணி பார்த்தேன். நெட்வொர்க் இஷ்யூலாம் நான் எதுவுமே ஃபேஸ் பண்ணவே இல்லை. அதெல்லாம் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி பேட்டரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோன் ஓரளவுக்கு 6000 mAh உள்ள பேட்டரி மொபைல் ஃபோன் மாதிரிலாம் தெரியாது. ஓரளவுக்கு கொஞ்சம் வெயிட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஹேண்டில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்குலாம் வெயிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இதில் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் கிடைக்குது. ரொம்ப ஹெவி யூசேஜில் 6 to 5 மணி நேரம் கிடைக்குது. ரொம்ப லைட்டான யூசேஜுக்கெல்லாம் உங்களுக்கு 8 மணி நேரம் தாராளமாக கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் பேட்டரி லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்ல முடியும்.
நீங்கள் கேமிங்கில் ரொம்ப போட்டு புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 மணி நேரம் ஒரு 5.5 மணி நேரம் வரைக்கும் தான் வரும். மற்றபடி இதோட பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் டே டு டே லைஃப் யூஸ் பண்ணுறதுக்குலாம் இந்த மொபைல் ஃபோன் பேட்டரி லைஃப் ரொம்பவே சூப்பராக இருக்குது. 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. பாக்ஸ்லேயே உங்களுக்கு சார்ஜர் கொடுத்துட்றாங்க. அது இந்த மொபைல் ஃபோனுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா அதை நான் ப்ளஸ் பாயிண்டாக சொல்லி தான் ஆவேன். இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக சொல்ல போனால் மேக்ஸிமம் மற்ற மொபைல் ஃபோன் பிராண்ட்லாம் அதை இன்க்ளூட் பண்ணுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால உங்களுக்கு பாக்ஸ்லேயே சார்ஜர் வந்துடும். 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் 6000 mAh பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேலே டைம் எடுத்துக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மேக்ஸிமம் மொபைல் ஃபோனில் இந்த அளவுக்கு தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதனால் அது பெரிய குறையாகவும் எனக்கு தெரியல. ஆனால் பேட்டரி லைஃப் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து இதோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த 6GB வேரியன்ட் வந்து உங்களுக்கு 17,000 ரூபாய்க்கு கரெக்டாக கிடைக்குது. 16,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஆஃபர்லாம் நீங்கள் போட்டு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 15,000க்குள்ளே இந்த மொபைல் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ண முடியும். 15,000க்குள்ளே இந்த மொபைல் ஃபோன் உங்களுக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப சூப்பரான ஒரு வேல்யூ ஃபார் மணி மொபைல் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஹீட்டிங் இஷ்யூ கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. கேமரா பர்ஃபார்மன்ஸும் இந்த மொபைல் ஃபோனில் ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி டிஸ்பிளே நல்லா இருக்குது. பில்டு குவாலிட்டியுமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. IP69 எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப்மே முக்கியமாக நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். அதனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சில் பெஸ்ட் ஒரு வேல்யூ ஃபார் மணி மொபைல் ஃபோன் இந்த Realme P3. 15,000க்குள்ள இந்த மொபைல் ஃபோனை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். கேமிங்க்கெலாம் பர்ச்சேஸ் பண்ணுறா இருந்தால் தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாதாரணமாக ஒரு டே டு டே லைஃப் யூஸ் பண்ணுறதுக்குமே இந்த மொபைல் ஃபோன் ஓரளவுக்கு நல்ல மொபைல் ஃபோன் தான். உங்களுக்கு 15,000க்குள்ள பட்ஜெட் இருக்குது. Realme மொபைல் ஃபோன்ஸ்லாம் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன், அப்படி உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த மொபைல் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணலாம். 15,000க்குள்ளே கிடச்சிதுன்னா இந்த மொபைல் ஃபோன் சூப்பரான வேல்யூ ஃபார் மணி மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோனுக்கு 10க்கு 7 மார்க் கொடுப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மொபைல் ஃபோன் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த மொபைல் ஃபோன் நானாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது பெய்ட் ரிவ்யூ கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா என்னோட சேனல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் ஹானஸ்ட் ரிவ்யூனா எப்பவுமே என்னோட டைட்டிலில் ஹானஸ்ட் ரிவ்யூன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி தான் இந்த மொபைல் ஃபோனுமே. இந்த மொபைல் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் யாருக்காவது சேல் பண்ணுவேன். உங்களுக்கு ஆன்லைன் ப்ரைஸோட கம்மியான ப்ரைஸில் வேணும்னா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், இதில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி இதில் என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் தரேன், அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். Realme P3 ஆன்லைன் ப்ரைஸோட கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நான் கொடுத்துருக்க இமெயில் அட்ரஸ், அப்படி இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மொபைல் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணி தான் ரிவ்யூ போடுறேன். அதனால் இந்த மாதிரி ஹானஸ்டான ரிவ்யூஸ்லாம் இன்னும் நிறைய வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் அண்டு கமெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் ரீச்சாக ஹெல்ப் ஆகும். இது எந்த அளவுக்கு வியூஸ் போகுதோ அதை பொறுத்து தான் அடுத்தடுத்து ஹானஸ்டான ரிவ்யூ நம்ம சேனல்லே வரும். இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி மொபைல் ஃபோன் ரிவ்யூஸ் அதிகமாக வந்திருக்காது. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஹானஸ்ட் ரிவ்யூ ஏற்கனவே Poco X7 Proலாம் போட்டுருந்தேன். அதெல்லாம் அந்தளவுக்கு வியூஸ் போக கிடையாது. அதனால் அது எந்த அளவுக்கு வியூஸ் போகுதோ அதை பொறுத்து தான் என்னாலே அடுத்த மொபைல் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணி ரிவ்யூ போட முடியும். அதனால் இந்த மாதிரி ஹானஸ்ட் ரிவ்யூலாம் நிறையா வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபைடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு அடுத்து வேறு என்ன மொபைல் ஃபோனோட ரிவ்யூ வேணும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.